Vanakkam friends, on behalf of All India Civil Service Coaching Center, I'm very glad to meet you again for this wonderful session on UPSC Mains 2023 last minute checkpoints. Friends, I would call it as a tipping point wherein few small changes can create a tremendous impact on your scoring as well as in your exams. So this is a last minute checkpoint. Friends, I know you are very நீங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் டேக் திஸ் பாயிண்ட் வித் யூ. இது ஒரு செக் பாயிண்டா நான் எப்பயுமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐ வில் ஆல்வேஸ் ரைட் சம்திங் இன் மை நோட். ஒரு சின்ன நோட் பேப்பர் எடுத்துட்டு ஐ ஆல்வேஸ் ரைட் தீஸ் திங்ஸ் இன் மை நோட்ஸ். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐ ஆல்வேஸ் கீப் அ செக் பாயிண்ட் இன் மை நோட்ஸ். பட் அதை வந்து நீங்க நிச்சயமா வந்து இந்த ஒரு ஃபியூ டேஸ் லெஸ் தென் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க எழுதுறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ஆழமான ஒரு சப்கான்ஷியஸ் மெமரியில வந்து ஆழமா பதிஞ்சிடும். இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் ஒரு லூப், உங்களை ஒரு லூப்குள்ள வச்சிருக்கும். அதனால வந்து அந்த லூப்குள்ளே நீங்க இருக்கும்போது யூ வில் ஹாவ் அ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சில நேரம் வந்து அவுட் ஆஃப் ஒரு சம்டைம்ஸ் வந்து பிளாங்க் ஆயிடுவோம். நிறைய படிச்சிருப்போம், நிறைய ரிவைஸ் பண்ணிருப்போம். பட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ச்சே என்னடா நம்ம படிச்சதெல்லாம் வரலையே அப்படின்ற ஒரு 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 ஏமாற்றம் இருக்கும். சில நேரம் படிச்சது எல்லாமே வந்துருச்சு, பட் எப்படி நம்ம நல்லா பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து சிலது தெரியுது, சிலது தெரியல, ஐயோ மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து பிளே ஆகும். ஸோ எமோஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து நீங்க வந்து யூ பிளே ஸ்ட்ராங். ஸோ எமோஷன்ஸ் வந்து நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து இட் வில் பி வெரி குட். பிகாஸ் எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு வந்து எனர்ஜியே. சோ அந்த பதற்றம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட கொடுக்கும். அது அப்படி நினைச்சுக்கோங்க. அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ அத வந்து நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்வேஸ் எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு நல்ல கோபம், ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், ஹானஸ்டி, இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ்ல இருந்து வர்றதுதான். ஸோ ஆல்வேஸ் யூஸ் யுவர் எமோஷன்ஸ் டு பிளே ஸ்ட்ராங். So with that note, I will start with this UPSC Mains 2023 last minute checkpoints. I would call it as a tipping point wherein certain small changes, wherein certain small points that you should keep in mind. நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டதுனால அது வந்து எப்படி ஒரு பிக் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்றது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Friends, I have written 7 mains in my life. I have learned a lot. நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் டாப்பர்ஸ் பேசின விஷயம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறது இல்லை. ஆல் த சக்சஸ்ஃபுல் டாப்பர்ஸ் தட் ஐவ் மெட், ஐ ஹவ் ரெட் ஆர் ஐ ஹவ் லிசன் டு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கிளப் பண்ணி தான் நம்ம பேச போறோம். எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகாது, எது வந்து நல்லா இருக்கும், எது வந்து நீங்க வந்து நிச்சயமா மைண்ட்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வாட் யூ ஷுட் டூ நவ், what you should do on the exams, and I will have a small message what you have to do after the exams. அது வந்து நம்ம நிச்சயமா இந்த பர்டிகுலர் வீடியோல பேசலாம். ஐ நோ இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் யூ. அதனால வந்து ஐ எம் நாட் டேக்கிங் திஸ் லெக்சர் வெரி லாங். ஸோ ஐ வில் மேக் இட் வெரி ஷார்ட் ஃபார் யூ so that it's very very useful for this particular time that you sit with me and you listen to this particular lecture. So with that note, நம்ம வந்து இன்னைக்கு வந்து பர்டிகுலர் இது கிளாஸ்க்கு போயிடலாம். Friends, all you know, so these are the points that I wanted to tell you. Answer writing points. இங்க வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இங்க கொடுத்துறேன். Because I don't want you to wait for each of the point to come with the slide. So as you all know, introduction is conclusion வந்து ரொம்ப ரொம்ப crucial-ஆன விஷயம். So introduction and conclusionல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். So every டாபிக்ஸ் தட் யூ ஸ்டடி, எப்படி வந்து நம்ம இப்போ வந்து நீங்க என்ன பீரியட்ல இருப்பீங்கன்னா ரிவிஷன் பீரியட்ல தான் இருப்பீங்க. ஸோ ரிவிஷன் பீரியட்ல நீங்க இருக்கும்போது ஒவ்வொரு டாபிக், சே ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர், நான் வந்து சிலபஸ் படி போடுறேன். நீங்க வந்து ரிவிஷனே வந்து நீங்க வந்து சிலபஸ் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க.
சிலபஸை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து சிலபஸ்ல லொக்கேட் பண்ணுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் வந்து இப்போ வந்து உங்களோட 1 to 20 கொஸ்டின்ஸ் வருது. அந்த 1 to 20 கொஸ்டின் நீங்க வந்து சிலபஸ்ல லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் டன். ஸோ சிலபஸை நீங்க மேப் பண்ணி இல்ல சிலபஸை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா தட் ஃபர்ஸ்ட் இஸ் டன். ஸோ இதை தான் கேட்கறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு ஏன் அதை கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர்ஸை லொக்கேட் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஃபார் GS2 பேப்பர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க லொக்கேட் பண்ணிக்கிட்டோம்னா த நெக்ஸ்ட் ஜாப் இஸ் டன். திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி கேட்கறதுக்கு வந்து ஒரு 60% பாசிபிள், பட் 40% நாட் பாசிபிள். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டன் அ கிரேட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிலபஸ் லொகேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் லொகேஷன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் whenever you see a question. ஒரு கொஸ்டினை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு சிலபஸை லொக்கேட் பண்றதும் கரண்ட் அஃபேர்ஸ் லொக்கேட் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே ஒரு யூபிஎஸ்சில வந்து ஒரு கேள்வி ஈவன் இன் ஹிஸ்டரியில கேட்கறாங்கன்னா கூட அது வந்து ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது. இது ஒரு தாஜ்மஹாலோ இல்லைன்னா ஒரு மெடிவல் பீரியடோ இல்லைன்னா வந்து கீழடி எஸ்கவேஷன்ஸோ இல்ல ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எஸ்கவேஷனோ ஏதோ ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு லொகேட் த கரண்ட் அஃபேர்ஸ். And the third point is you have to remember your introduction should be related to the syllabus as well as your current affairs. So that's very important. So எதனால அதை கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா then you can introduce using that. So introduce using the current affairs, why it has been asked, or simply the constant definition. அதாவது அந்த கொஸ்டினோட கோர் பார்ட்டை டிஃபைன் பண்ணுங்க. அதாவது ஒரு கொஸ்டின்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி கூட கேட்கலாம். ஹவு இஸ் த deforestation is impacting or is leading to soil erosion. So deforestation or desertification or urbanization அவங்க கனெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. How far urbanization is resulting in desertification, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ரிலேட் பண்ணி கேக்குறாங்கன்னா எதை கேக்குறாங்க, எது கோர் பார்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து டெசர்டிபிகேஷன் தான் கோரே தவிர அர்பனைசேஷன் கோர் இல்ல. சோ நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல அர்பனைசேஷனை டிஃபைன் பண்ணணும் இல்ல. ஏன்னா அர்பனைசேஷன் வந்து பாடியில வந்துரும், பட் டெசர்டிபிகேஷன் தான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல வரணும். சோ எந்த கொஸ்டின் கோர் அப்படின்றத பாருங்க. ஒரு கொஸ்டினோட கோர் பார்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அல்லனா அதோட கான்டெக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து டிஃபைன் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ திஸ் இஸ் த நார்மல் திங் தட் யூ ஹாவ் டு டூ. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல you have to do all this to give a best introduction, locate the syllabus and locate the current affairs and give a introduction based on that, or ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டா டெஃபினேஷன் எந்த கொஸ்டின்ல ஏதோ கோரான பார்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜாப் தட் யூ வில் டூ. ஸோ ரிவைஸ் பண்ணும் போதே இதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும் போதே இதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்கறது ஃபேக்ட் ஓரியன்டா நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபேக்ட் பேசிஸா நம்ம கொடுக்கும்போது தென் அனதர் ஜாப் இஸ் டன். இல்ல இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் பர்ஸ்ட் பத்தி பேசுறாங்களா, இல்ல டெமோகிராபிக் டிவிடெண்ட் பத்தி பேசுறாங்களா, இல்லைன்னா வந்து இது இந்தியாவோட growth பத்தி பேசுறாங்களா, இல்லைன்னா வந்து இந்தியாவோட இது டிசாஸ்டர்ஸ் பத்தி பேசுறாங்களா, இல்ல ஃபிளட் பத்தி பேசுறாங்களா, யூ ஹாவ் டு 14 ரிவர்ஸ், அதாவது மேஜர் 14 ரிவர்ஸ்ல அட்லீஸ்ட் 7 ரிவர்ஸ் வந்து ஃபிளட் வல்னரபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் கொடுத்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் remember, you can always go with the fact also to tell the significance of that question. அந்த கொஸ்டினோட சிக்னிபிகன்ஸ் சொல்றதுக்காக நீங்க ஒரு ஃபேக்ட் கொடுக்குறீங்க. இல்ல சூசைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா வந்து அபார்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னா டைவர்சஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சோஷியல் இஷ்யூஸ் இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபேக்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இது சீஃப் the right to informationல சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட வேகன்சி வந்து இவ்வளவு இருக்கு,
சோ இவ்வளவு வேக்கண்டா இருக்கு, இவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு, இல்லைன்னா இது நம்ம லோக்சபால வந்து இத்தனை பேரு 40% of the people are criminally charged, or நம்மளோட women representation in the parliament is only 14%. இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேக்ட் கொடுத்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம். So depends on the question. If you know any fact, please start with a relevant fact. So இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா then it will be very very relevant and your question is a burst. So அந்த question ஒரு ஆன்சர் வந்து ஒரு burst-ஆ இருக்கும். அந்த ஆன்சருக்கு வந்து டாப் மார்க்ஸ் வரதுக்கு every chances is possible. Definition, yes, it is very important. எதுவுமே அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் இல்லைன்னா ஃபேக்ட் எதுவுமே இல்லைன்னா நீங்க வந்து டெஃபினேஷன் கொடுத்துருங்க. பட் அகெயின் ஐ ரிமெம்பர், உங்க விஷயம் உங்களோட ஆன்சர் வந்து யூனிக்கா இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து அந்த சிலபஸை மேப் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் இஸ் டன். Then go, if at all nothing is there, then go with the definition. But இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து நீங்க பாடி ஆஃப் த கொஸ்டின்ல கூட எழுதிடலாம். பட் டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா obviously you have to write it in introduction. இதை வந்து நீங்க நடுவுல எழுத முடியாது. So it is better you start with the definition also in the introduction. There is no problem in that. But if the definition ஓட நீங்க fact இல்லைன்னா அது current affairs-யும் add பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 2 sentences-ல நீங்க introduction ஆரம்பிங்க. And also remember friends, introduction should be less than 50 words. So அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து வளவள கொலன்னு கொடுத்தீங்கன்னா then your answer looks your answer is not that unique. So conclusion and introduction should be very very short and swift. So that's very important for you. நான் வந்து மேம் இதெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எழுதும் போது நிறைய வேர்ட்ஸ் வந்துருது அப்படின்னு யோசிக்காதீங்க. பி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா எழுதுங்க. நீங்க வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம பாடியில பண்ணிடலாம். நீங்க வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துட்டேனாலே நீங்க பாடியில வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். பட் ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுங்க. கன்க்ளூஷன் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Next is conclusion. Friends, I'll tell you about the conclusion in the next slide. So now the next thing is keywords. Friends, ஒரு questionல 3 part இருக்கலாம், 4 part இருக்கலாம், 3 parts இருக்கலாம். Always break down the question. Sometime வந்து discuss அப்படின்னு கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், டிஸ்கஸ்னா நீங்க வந்து அதோட causes and effects பேசணும், இல்லைன்னா pros and cons பேசணும், இல்லைன்னா அதோட reasons and conclusions or implications பேசணும். So reasons and implications பேசணும். So causes and effects, pros and cons, reasons and implications பேசணும். Analyze பாத்தீங்கன்னா, analyze or examine should always come with facts, should always come with certain reports, should always come with certain committees, commissions, Supreme Court judgments. So remember this, if there is any committee report or commission's report or any Supreme Court judgments or any ministry or department or any even some think tank reports, ஏதாச்சும் ஒரு reports இருந்ததுன்னா then also go with that. And again any இது ஏதாச்சும் செபி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இல்லைன்னா ஏதாச்சும் think tank or any organizations from the thing like IMF, WEF, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தால then you can use it. So analyze அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும் போது லைக் பஞ்சி கமிஷன் சொன்னாரு, சச்சார் கமிஷன் சொன்னாங்க, இல்லைன்னா வந்து ரஜேந்திர சிங் கமிஷன் சொன்னாங்க, இல்லைன்னா வந்து ரோஹிணி பேனல் வந்து இதுக்கு ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணும்போது நீங்க எழுதுனீங்கன்னா தென் ஒன்லி இட் இஸ் அந்த அனலைஸ் எக்ஸாமின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 10 மார்க்கா இருந்தாலும் 15 மார்க்கா இருந்தாலும் பிரேக் டவுன் த பார்ட்ஸ். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா 10 மார்க்கர் வந்து 15 மார்க்கர் மாதிரி இருக்கும், 15 மார்க்கர்ல வந்து 10 மார்க் மாதிரி இருக்கும். சம்டைம் 10 மார்க்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், 15 மார்க்கர்ல கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு பிரேக் டவுன் த பார்ட்ஸ். நீங்க வந்து அதுல வந்து ஹவ் ஃபார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இல்ல அசஸ், ரெண்டும் ஒண்ணுதான். அசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஹவ் ஃபார் இல்ல அசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு விஷயம் எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும்.
இல்ல அது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆகும், இல்ல இப்போ ஒரு விஷயம் வந்து எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம அசஸ் பண்ணணும், இல்ல ஹவ் ஃபார்னு சொல்லணும். சோ அப்படி சொல்லும் போது நீங்க வந்து அதை வந்து யூ டேக் டைம் டு எக்ஸ்பிளைன். இங்க வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீங்க வந்து ஷார்ட்டா எழுதுறது இல்ல பாயிண்ட்ஸ்ல எழுதுறதுலாம் நடக்காது. இங்க வந்து யூ cannot go with the bulletin. Bulletin வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கணும். Because you have to assess and tell how far. Sometimes a question like society or history should be with relations. So relations சொல்லும் போது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சும்மா டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புல்லட்டின்ல எழுதுனா இட் இஸ் நாட் ரைட். சோ எந்த கொஸ்டினுக்கு நான் வந்து புல்லட்டின்ல எழுதணும், எந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம பேராகிராஃப்ல எழுதலாம்னு நீங்க அந்த இடத்துல தான் டிசைட் பண்ணணும். சோ அதனால வந்து நீங்க வந்து ப்ரீ பிளான்டா பண்ண முடியாது இந்த விஷயத்துக்கெல்லாம். சோ இட் இஸ் பெட்டர் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் வந்து இப்ப ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். பட் புல்லட்டின்ல பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுத ஆரம்பிக்கணும். அண்ட் 10 மார்க்கர்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியா இருந்தா இல்ல 15 மார்க்கர்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியா இருந்தா தாராளமா யூ கோ வித் பேராகிராஃப் அண்ட் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன், கோ வித் டயக்ராம். டயக்ராமையும் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றது நீங்க அந்த நேரத்துல முடிவு பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். சோ திஸ் யூ ஹாவ் டு இன்னோவேட் அண்ட் திங்க் அண்ட் அங்க வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்க வந்து யோசிச்சாதான் அங்க வந்து நடக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு டூ. ஸோ கீவேர்ட்ஸ் பிரேக் டவுன் பண்றது, அந்த கீவேர்ட்ஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதும் நீங்க வந்து அந்த இடத்துல தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் அகெயின் 4 பார்ட் கொஸ்டினா இருக்கா, 3 பார்ட் கொஸ்டினா இருக்கா, இல்ல 2 பார்ட் கொஸ்டினா இருக்கா. இன்னொன்னு 2 பார்ட் கொஸ்டின்னா இதுக்கு ஒரு 5 பாயிண்ட், இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நீங்க டிசைட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் ஆஸ்கிங் ஒன்லி வாட் இஸ் ஹேட் ஸ்பீச், describe how government has taken steps to reduce hate speech அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹேட் ஸ்பீச் போய் நீங்க 5 மார்க் மாதிரி எழுதுனீங்கன்னா then it's not useful. ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க்ன்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினேஷனும் அதுக்கு ஒரு இம்ப்ளிகேஷனும் சிக்னிபிகன்ஸும் கொடுத்துட்டு இல்ல இம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுக்கிறது நீங்க வந்து அது எப்படி அரைஸ் ஆகுது, எங்க இருந்து ரைஸ் ஆகுது அப்படின்ற அந்த ஃபீல்டு. இப்ப பாலிடிக்ஸ்ல ஹேட் ஸ்பீச்சா இல்லைன்னா வந்து சோசியல் மீடியால ஹேட் ஸ்பீச்சா, சோ ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி அந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ண போறாங்கன்றத வந்து நீங்க கிளியரா கொடுக்கணும். So this is very important for you to understand and break down the points itself. So break down the area and give the points in a point. So point வந்து இங்க வந்து புல்லட்ல தாராளமா நீங்க கொடுக்கலாம். சோ இங்க வந்து புல்லட்ல தான் நம்ம பேச போறோம், அதனால இந்த ஆன்சர் வந்து வெரி ஷார்ட்டா முடிஞ்சிடும். பட் சில ஆன்சர்ல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஹவ் ஃபார், அசஸ், எக்ஸ்பிளைன், அனலைஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பேராகிராஃபா எழுதுற மாதிரி தான் வரும். சோ தட் டேக்ஸ் டைம். அண்ட் சென்டென்ஸ் மேக்கிங்லாம் உங்களுக்கு சேலஞ்சா இருந்ததுன்னா தென் இட் டேக்ஸ் a lot of time. சோ அதனால வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீட் த கொஸ்டின் அகைன் அண்ட் அகைன். ரீட் த கொஸ்டின் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். பட் இன்னும் எழுத ஆரம்பிக்கும் போதும் நடுவுல கொஸ்டினை வந்து ரீரீட் பண்ணுங்க. கொஸ்டினை வந்து ரீரீட் பண்ணாதான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஆர் இன் லைன் வித் கொஸ்டின். ஸோ ரிலவெண்டா எழுதும் போது இன்னொன்னு உங்களோட தாட் ப்ராசஸ் அப்பதான் வரும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி நீங்க கொஸ்டினை நடுவுல ரீட் பண்ணும்போது தான் இன்னும் டாப் பாயிண்ட்ஸ் வந்து வரும், நீங்க வந்து அதை ஆட் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர் தட். அண்ட் ஈவன் இஃப் யூ கோ பேக் டு த அனதர் கொஸ்டின், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு ரெண்டாவது கொஸ்டின் நீங்க போனீங்கன்னா யூ மே திங்க் அபவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட் செல்ஃப். ப்ளீஸ் டூ நாட் டூ தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மறந்துருங்க, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் போங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ரெண்டாவது கொஸ்டின் எழுதும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த பாயிண்ட் எழுதிருக்கலாமேன்னு தோணும். பட் யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பேஸ் அண்ட் யூ கெனாட், யூ டோன்ட் ஹாவ் எனி டைம் ஆல்சோ. ஸோ டைமே இருக்காது, நீங்க வந்து அதை தப்பே பண்ணாதீங்க. அண்ட் நீங்க வந்து ரெண்டாவது கொஸ்டின் எழுதும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தயவு செய்து போகாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்ப்ளீட் அண்ட் டன். நீங்க செகண்ட் கொஸ்டினுக்கு தாராளமா போயிடுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கு, நீங்க பாதியில விட்டு இருந்தா நீங்க வந்து அதை கடைசியா மட்டும் பாருங்க. நடுவுல எடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எடுத்து உட்காந்து பாயிண்ட்ஸ் எழுதாதீங்க. பிகாஸ் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்க வந்து ஏதாச்சும் கொஸ்டின் 1 கொஸ்டின் 4th கொஸ்டின் 7th கொஸ்டின் நீங்க பாதியிலே விட்டுட்டு போயிருக்கலாம். தட்ஸ் டன், தட்ஸ் ஓகே. நீங்க பாதியிலே விட்டு போயிருக்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வந்திருக்காம இருக்கலாம், இல்லைன்னா பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகாம இருக்கலாம். ஸோ நல்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கடகடன்னு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து இதை பாருங்க. பிகாஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் திங்கிங் அபவுட் இட் ஆர் கம்மிங் பேக் அண்ட் கோயிங் டவுன். இப்படி வந்து நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதையும் நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து நீங்க வந்து டைம் இல்லாம போயிடலாம். சோ அதனால வந்து நீங்க வந்து ஃப்ளோ சார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் ஃப்ளோ சார்ட் பண்ணும்போதே இந்த கீவேர்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு
கீவேர்ட்ஸுக்கும் நீங்க வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டோ இல்லைன்னா பாயிண்ட்ஸோ கடகடன்னு கொடுக்கறது வந்து பெட்டர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்னு, நீங்க 15 மார்க்கர் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல 10 மார்க்கர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களான்னு இன்னைக்கே டிசைட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ நாட் டேக் டைம். அங்க போய் பாத்துக்கலாம்னு வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ 15 மார்க்கர் நீங்க ஃபர்ஸ்ட் எழுத போறீங்கன்னா எழுதுங்க. நீங்க 10 மார்க்கரை ஃபர்ஸ்ட் எழுத போறீங்கன்னா எழுதுங்க. நான் வந்து ஐ கோ வித் ஃப்ளோ ஆஃப் த கொஸ்டின். நான் 10 மார்க்கர்ல இருந்து ஆரம்பிச்சு 15 மார்க்கர் பண்ணுவேன். பட் நீங்க வந்து யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த சர்ப்ரைசஸ். ஸோ சம்டைம்ஸ் இது யூபிஎஸ்சில வந்து 10 15 10 15 10 15 கொடுக்கலாம், இல்ல 12.5 எல்லாத்தையும் கொடுக்கலாம், இல்லைன்னா எனி திங் 3 5 10 மார்க் 16 மார்க் 20 மார்க் இப்படின்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ you have to wait for the surprises. You should not surprise yourself. You have to challenge yourself and do whatever. என்ன யூபிஎஸ்சி எப்படி கேட்டாலும் நீங்க எழுதுறது மாதிரி இருக்கணும். இன்னொன்னு, சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வேர்டே தெரியலைன்னா டீகோட் தட் வேர்ட். அந்த வேர்டை வந்து டீகோட் பண்ணுங்க. அந்த வேர்டு வந்து கிரையோஸ்பியர் அப்படின்னா கிரையோனா என்ன, ஸ்பியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இல்ல அந்த அந்த வேர்டை வந்து டீகோட் பண்ணுங்க. இல்ல சைபர் டோம் ப்ராஜெக்ட், அந்த சைபர் டோம் ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியலன்னா சைபர்னா என்ன, டோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்க வந்து அதை ரிலவெண்டா அந்த ஆன்சரை எழுதி விட்டீங்கன்னா போதும். ஆனா வந்து do not waste too much of time in these answers. So இல்ல அதோட செகண்ட் பார்ட் தெரிஞ்சதுன்னா அதை வந்து தாராளமா எழுது. So that's where you have to play with your strength. ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரியும்னா ஒரு 2 3 ஒரு 4 பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு பஞ்சான பாயிண்ட்ஸ் வந்து நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த 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 ஆன்சரை வந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர், டாப்பர்ஸ் வந்து they do not do every answers good. எல்லா ஆன்சரும் அவங்க வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க வந்து ஒரு 5 கொஸ்டின்ல வந்து நீங்க வந்து 4 மார்க் எடுத்தீங்கன்னா அந்த 5 கொஸ்டின்ல அவங்க 6 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த 2 மார்க் வந்து அவங்க ஆட் ஆயிருப்பாங்க. அதுலதான் they will get become a topper. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க 10 கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க வந்து 5 கொஸ்டின்ல 6 மார்க்ஸ், இன்னொரு 5 கொஸ்டின்ல 5 மார்க் வாங்கியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி 1 2 3 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினையும் 1 ஆர் 2 3 மார்க்ல வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து they become a topper. So that's very important for you to know. So அந்த 1 மார்க் அந்த 2 மார்க் அந்த எட்ஜ் கிரியேட் பண்றது தான் it's very very important for you to understand. So அந்த எட்ஜை எப்படி கிரியேட் பண்றதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா we will always be conscious enough that ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம வந்து குவாலிட்டேட்டிவா கொடுக்கணும் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்ச ஃபேக்ட் அந்த இடத்துல டக்குனு எடுத்து அந்த மைண்ட்ல இருந்த ஃபேக்ட் வந்து எங்கேயாச்சும் இருந்த ஃபேக்ட் வந்து நம்ம எடுத்து போட வேண்டியதா இருக்கும். இன்னொன்னு, நீங்க மல்டி டைமென்ஷனல் தான் யோசிக்கணும். மேம் நீங்க வந்து சிலபஸ் லொகேட் பண்ண சொன்னீங்களே, அதனால வந்து நான் சிலபஸ் லொகேட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். நீங்க சிலபஸ் லொகேட் பண்ணாலும் சிலபஸ் நீங்க லொகேட் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர், சிலபஸ் லொகேட் பண்ணாலும் யூ ஹாவ் டு திங்க் மல்டி டைமென்ஷனல். இப்போ வந்து நான் இது வந்து சோஷியல் கொஸ்டின். நான் வந்து வெறும் சொசைட்டி பத்தி தான் எழுதுவேன்லாம் அர்த்தம் இல்ல. யூ ஷுட் ரைட் அபவுட் வாட் இஸ் த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன், வாட் இஸ் த என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ், வாட் இஸ் த ஜுடிஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ், லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நீங்க எழுதி தான் ஆகணும். சோ நீங்க வந்து மல்டி டைமென்ஷனலா யோசிக்கணும். ஒரு ட்ரைபல் இஷ்யூனா ட்ரைபல்ல எப்படி பெசா ஆக்ட் வந்து உள்ள வருது, எப்படி வந்து எத்னிக் கான்ஃபிளிக்ட் வருது, எப்படி வந்து டீஃபாரஸ்டேஷன் அவங்கள அஃபெக்ட் பண்ணுது, எப்படின்னு எல்லாத்தையும் நீங்க பேச வேண்டியதா ஆகும் ஒரு சோஷியல் கொஸ்டின்ல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மல்டி டைமென்ஷனலா தான் இருக்கணும். பட் சிலபஸ் மேப் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து எதனால கேட்டிருக்காங்க, அதுல வந்து என்ன நம்ம வந்து கோரா இருக்கு, அது நம்ம எதை அட்ரஸ் பண்ண போறோம்ன்றது வந்து நம்மளுக்கு முக்கியமா தெரியும். இன்னொரு ட்ரைபல் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டா சாக்சா கமிட்டி அப்படின்னு நிறைய கமிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு நீங்க பாலிட்டில படிச்சிருப்பீங்க. டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் இதெல்லாம் வந்து நீங்க ரீகால் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. சோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட மைண்ட் திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த திங்கிங்காக தான் நீங்க நிறைய மாக் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ரைட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் மாக் டெஸ்ட் எடுப்பீங்க. சோ திங்கிங் ஸ்பீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மாக் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம், ஸ்டாமினா. ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 hours plus 3 hours நீங்க உட்காரணும். 4000 வேர்ட்ஸ்க்கு மேல நீங்க எழுதணும். அதுக்கு உங்களோட ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த்.
உங்க ஹெல்த்தை வந்து கவனமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த ஸ்டாமினா இல்லைன்னா யூ கேன் டேக் அ ஜூஸ், சாக்லேட். நான் என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு 4-5 சாக்லேட் சாப்பிட்டுட்டு உனக்கு வேணுமான்னு கேட்பா. சோ அந்த மாதிரி வந்து நீங்க யூ கேன் டேக் அ சாக்லேட் வித் யூ, ஆர் யூ கேன் ஹாவ் அ ஆர்பிட், மென்டோஸ், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்குறது, உங்களை அவேக்கா வச்சுக்கிறது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இஃப் யூ லொகேட் த சிலபஸ், மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And always reread the question for a relevant content and flow. Flow இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தோ மல்டி டைமென்ஷனல் நீங்க பேசும்போது ஒவ்வொன்றும் ஒரு தனி பாயிண்டா இருந்தாலும் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்னு ப்ரையாரிட்டைஸ் யுவர் பாயிண்ட். ஸோ ப்ரையாரிட்டைஸ் எந்த பாயிண்ட். இப்போ வந்து சிலபஸ் மேப் பண்றது இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்கு தான். இப்போ சிலபஸ்ல வந்து அது வந்து ஜியாகிரபி கொஸ்டின்னா அதை நீங்க வந்து ஜியாகிரபி பாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல அது வந்து சோஷியல் டாபிக்னா சோஷியல் சொசைட்டி ரிலேட்டட் டாபிக் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டயக்ராம் அகெயின், sometimes you have to do a relevant diagram, but sometimes you can always draw a related diagram also. ஸோ வந்து இப்ப வந்து நான் வந்து எனக்கு வந்து அர்பனைசேஷன் பத்தி கேக்குறாங்கன்னா எனக்கு அர்பனைசேஷன் பத்தி டயக்ராம் இருக்காது. So, but urbanization பத்தி diagram இருக்காது. But related diagram I can very well draw. So, related diagram like இப்போ வந்து மும்பை சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியா மேப் வரைஞ்சு நான் வந்து மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி இஷ்யூ, இந்த இடத்துல யமுனா டெல்லியில வந்து யமுனா ஃபிளட்ஸ் நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ கேன் draw some diagrams like that. Or if at all they are asking you the criminalization of politics or politicization of criminals or caste politics இல்ல vendetta politics, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு கேக்குறாங்கன்னா you have to understand how the politics is playing a role in this thing. So how இப்போ ஒரு hub and spoke model மாதிரி caste வந்து எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு டயக்ராம் போடலாம். So any kind of diagram, yeah, map diagram or a representative diagram like this, any kind of diagram that you can do. இல்ல வந்து criminalization of politics கேக்குறாங்கன்னா ஒரு கிராஃப் கூட போட்டுட்டு இதுக்கு முன்னாடி 16th லோக்சபால 32% இருந்து 17th லோக்சபால 40% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஜெக்டரி மாதிரி நீங்க காட்டலாம். So this is very important for you to understand. So நீங்க வந்து எந்த மாதிரி டயக்ராம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் லிட்ரஸி இந்த மாதிரி எதனாலும் கொடுத்தாலும் டயக்ராம்ஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டயக்ராம்ஸ் ஷுட் கோ இன் டு த பாக்ஸ். ஸோ பாக்ஸ்ல மட்டும்தான் வரையணும். இது எந்த சைடுனாலும் நீங்க வரையலாம். இந்த சைடு பாக்ஸ் வரையலாம், இல்லைன்னா இந்த சைடு கூட பாக்ஸ் வரையலாம், இல்ல நடுவுல கூட நீங்க வரையலாம். இப்படி நடுவுல நீங்க ஆல்வேஸ் ட்ரா லைன்ஸ் அண்ட் டெல் அ டாபிக். டாபிக் வந்து கட்டாயம் போடணும். லெஜெண்ட்ஸ் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனாலும் நீங்க அந்த இடத்துல மார்க் பண்ணி நீங்க அந்த இடத்துல எழுதுறீங்கனாலும் ஃபைன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்ஸிங் அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் டூ மெனி ஃபிகர்ஸ், ஃபிகரோட நம்பர்ஸ் கூட நீங்க அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு என்சிஆர்டி புக் மாதிரி நீங்க அத அந்த விஷயத்த வச்சுக்கணும். என்சிஆர்டில கூட பாத்தீங்கன்னா நீங்க சைட்ல தான் டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக் மாதிரி அழகா வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங் வந்து நீட்டா இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளா இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டா மாத்துறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பேசிங். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்பேஸ் விடுங்க, நடுவுல வந்து ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் ஸ்பேஸ் விடுங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்ஜினோட எட்ஜ் வரை எழுதாதீங்க, மார்ஜினை தாண்டியும் எழுதாதீங்க. நீங்க கீழேயுமே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்க நம்பர்ஸ் இருக்கும், உங்களோட பேஜோட நம்பர் இருக்கும், அதோட ஒரு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிருங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர்ஸ் வர வர நீங்க உட்காந்து எழுதக்கூடாது. ஸோ தட்ஸ் வெரி தட் மேக்ஸ் யுவர் அதாவது ஆன்சர் பேப்பர் வெரி கிளம்சி. ஸோ அதனால வந்து நீங்க வந்து அந்த ஒரு நீட்னஸும் ஃபாலோ பண்ணுங்க. அது ஸ்பேஸ் ஓட நீட்னஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் டன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இல்லைனாலும் ஸ்பேஸை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா தென் இட்ஸ் டன். பட் ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், லெஜிபிளா எழுதலைன்னா அந்த ஆன்சர் கரெக்ட் பண்றவங்களுக்கு எதுவுமே புரியாது. பிகாஸ் தே மே பி அ ப்ரொஃபசர் ஹூ இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 50 or 60. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க லெஜிபிளா இல்ல, கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்ன ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்குனாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாவாச்சும் எழுதுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ லெஜிபிளா எழுத ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஷார்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி அண்ட் யூஸ் பண்ணாதீங்க, அண்ட்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனி ஃபார்ம் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் டு நாட் அட் ஆல் டூ. ஸோ தட் இஸ் ஓகே. தட் இஸ்னா ஓகே, இல்லைன்னா விசவிஸ் வைசி வர்சா இதெல்லாம் வந்து ஓகே. பட்
அதர் தேன் தட் ப்ளீஸ் டூ நாட் யூஸ் எனி அதர் ஷார்ட் ஹேண்ட்ஸ். இன்னொன்னு வந்து நீங்க வந்து இப்போ ஏதாச்சும் ஆர்டிஐ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டிஐன்னு நீங்க வந்து நடுவுல ஆன்சர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டிஃபைனிங். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எஸ்சின்னு சொல்றது தயவு செய்து பண்ணாதீங்க. பிகாஸ் எஸ்சி டினோட்ஸ் ஷெட்யூல் கேஸ்ட் அஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரிமெம்பர் தட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எஸ்சி அப்படின்னும் போது ஷெட்யூல் கேஸ்ட்னு ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தாராளமா அதை வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் கமிங் டு த சைட் ஹெட்டிங். சைட் ஹெட்டிங்ஸ் உங்களால எழுத முடியலன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. பட் மோஸ்ட்லி யூஸ் சைட் ஹெட்டிங்ஸ் ஃப்ரம் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ல என்ன இருக்கு அதை வந்து தாராளமா நீங்க வந்து சைட் ஹெட்டிங்ஸ் எழுதலாம். ஸோ இன் அர்பனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு டெசர்டிஃபிகேஷன் எழுதலாம் தாராளமா. ஸோ நீங்க வந்து சைட் ஹெட்டிங்ஸ் வந்து லென்த்தா கூட எழுதுங்க, நோ ப்ராப்ளம். பிகாஸ் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஷார்ட்டா எழுதணும் இதுக்கெல்லாம் டைம் எடுத்து யோசிச்சீங்கன்னா யூ வில் லூஸ் டைம். ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் வந்து அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே நீங்க வந்து தாராளமா எழுதலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஏதாச்சும் சைட் ஹெட்டிங்ஸ் வே ஃபார்வர்டு, இல்லைன்னா இம்ப்ளிகேஷன்ஸ், இல்லைன்னா தி சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். த்ரெட்ஸ், பாட்டில் நெக்ஸ், சேலஞ்சஸ், லாக்குனாஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இம்ப்ளிகேஷன்ஸ், இம்பாக்ட், இன்ஃபரன்சஸ், கன்க்ளூஷன்ஸ், இதெல்லாம் இருக்கணும். ஆனா இன்ட்ரோடக்ஷனுக்கும் கன்க்ளூஷனுக்கும் நீங்க சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் தென் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அண்ட் ஃபேக்ட்ஸ் பேசும்போது முக்கியமா யார் அதை சொன்னாங்கன்னு நீ எழுதிடுங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் அ கோட் செட் பை யுனைடெட் நேஷன்ஸ் ஃபண்ட் ஃபார் ஆர் பாப்புலேஷன் ஃபண்ட், இந்த ஏஜென்சி சொன்னாங்கன்னா அது யாரு சொன்னாங்கன்னு எழுதுங்க. என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் பீரோஸ் இவ்வளவு சூசைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ரைட் who has done it. So facts should be qualitative and you should always fact மட்டும் சொல்லிட்டு போயிடாதீங்க. அந்த ஃபேக்டோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இவ்ளோ இருக்கா, அதை வந்து ஃபேக்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹூ செட் தட், யார் சொன்னாங்கன்னு எழுதணும். அதோட ஃபேக்டோட இன்டர்பிரிட்டேஷனும் நிச்சயமா இருக்கணும். சும்மா ஒரு ஃபேக்ட் ஸ்டேட் பண்ணிட்டு போறதுனால அந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுறது இல்ல. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்மார்ட் கோட்ஸ் யூ கேன் ஈவன் இன் கவர்னன்ஸ் பேப்பர். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், கோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் எத்திக்ஸ் பேப்பருக்கு எஸ்ஏக்கு தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஈவன் இன் ஜிஎஸ் பேப்பர்ஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் என்டர்ட் த ஆன்சர்ஸ் வித் த கோட் ஆர் ஈவன் இன் த மிடில் ஆஃப் த திங் ஒரு பாக்ஸ் போட்டு கோட்ஸ் போடுறாங்க. So you can write in even in GS 1, 2, 3 as well as fourth paper as well as your essay paper as well as your optional paper. You can write a smart quotes written by any of the great people. So smart quotes வந்து நீங்க தாராளமா யார் வேணாலும் ஸ்மார்ட் கோட்னா கோட்ஸ் தான். நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி சொன்னது, இல்லைன்னா வந்து நேரு சொன்னது, இல்லைன்னா வந்து நெல்சன் மண்டேலா சொன்னது, எதனால நீங்க கொடுக்கலாம். இன்னொன்னு எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், ஜஸ்டிபிகேஷன், எக்ஸாம்பிளிஃபை, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ ஹாவ் டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எவ்ரி ஆன்சர். எவ்ரி ஆன்சர். திஸ் இஸ் ஒரு ஃபிளட் கேட்டாங்களோ, இல்லைன்னா வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் கேட்டாலோ, இல்ல ஹேட் ஸ்பீச் கேட்டாலோ, டிஃபமேஷன் கேட்டாலோ, டிஃபெக்ஷன் கேட்டாலோ, எல்லாத்துக்கும் ஒரு 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 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எய்தர் இட் கேன் பி a Supreme Court judgment or it can be a case study or it can be an anecdote. Anything can be done. So remember at least one example you have to give for every answers. And if they are asking illustrate, exemplify, you have to give more than one example. But one example அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நிறுத்திடுங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா more than two. So that is or two or more. So அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So that's very important. Examples. So time management is very important. As I told you, always remember either 10 mark ஆரம்பிக்க போறீங்களா, இல்லைன்னா வந்து 15 மார்க்ல ஆரம்பிக்க போறீங்களா, இப்பயே டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு 15 மார்க்கு நீங்க வந்து 1 hour 45 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு 10 மார்க்கு வந்து 1 hour 15 minutes நீங்க வந்து டைம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைம் எடுக்க போறீங்களா, இல்லைன்னா ஒரு 7 நான் வந்து 7 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 hour அப்படின்ற மாதிரி நான் வந்து
டைம் ஒதுக்குவேன். சோ அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சோ திஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து நார்மல் கிளாக் தான் யூஸ் பண்ண போறீங்க. யூ ஆர் நாட் யூசிங் அ டிஜிட்டல் கிளாக். சோ வந்து உங்களால அந்த முள்ள வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முள்ள ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து டைம் பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபீசிபிளா இருக்காது. சோ 3 கொஸ்டினுக்கு இல்ல 5 கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி யூ ஹேவ் டு ரிமெம்பர் டு லுக் ஃபார் த டைம். So always remember how to manage time, whether you are having a deadline. So deadline வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. ஒரு 5 கொஸ்டினுக்கு ஒரு டெட்லைனா இல்ல 10 கொஸ்டின்ஸ்க்கு டெட்லைனா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் do not have a deadline for 10 questions. Please always recheck. இப்போ நான் வந்து 5 கொஸ்டின் எடுக்கும்போதே நான் வந்து ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்க்கான டெட்லைன நான் முடிச்சுட்டேன்னா, then it's useless. So then யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் யூ ஹேவ் டு ரஷ் அப். சோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சோ அதனால வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஒரு 4 கொஸ்டின்லயும் வந்து ஒரு தடவை செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 4 கொஸ்டினுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து 4 கொஸ்டினுக்கு ஒரு செக் பாயிண்ட். அடுத்து ஒரு 4 கொஸ்டினுக்கு ஒரு செக் பாயிண்ட். அடுத்து ஒரு 4 கொஸ்டினுக்கு ஒரு செக் பாயிண்ட். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் செக் பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த வாட்ச திருப்பி பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ செக் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹேவ் டு கீப் அ டைம். சோ நீங்க டைம் வந்து இன்னொன்னு கையில வந்து மாட்டிக்கிறீங்கனாலும் ஓகே. இல்லன்னா அந்த வாட்ச் வந்து கீழ கண்ல பாக்குற மாதிரி, டக்குன்னு பாக்குற மாதிரி. ஏன்னா, கைய ஒவ்வொரு தடவ திருப்புறதுக்கு வந்து சம்டைம்ஸ் டைம் எடுக்கும். சோ சம்டைம்ஸ் தி பீப்பிள் கீப் த வாட்ச் இன் த டேபிள். அப்புறம் ஆனா வந்து அந்த வாட்ச டேபிள்ல வச்சுட்டு, அப்புறம் பேப்பர கீழ வச்சுட்டு, பேப்பர அதுக்கு மேல வச்சுருவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதையும் எடுத்து எடுத்து பாக்குறது வந்து கஷ்டமா இருக்கும். சோ வாட்டெவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ, யூ டூ இட். ஈவன் யூ கேன் ஹேவ் அ இது ஸ்மால் அலார்ம் கிளாக் மாதிரி கூட நீங்க வாங்கிட்டு சின்ன கிளாக் கூட வாங்கிட்டு போலாம். சோ கிளாக் கூட வாங்கிட்டு போய் நீங்க அந்த இடத்துல வச்சீங்கனாலும் பட் அலார்ம் வைக்காதீங்க. கிளாக் வச்சீங்கனாலும் ஓகே தான். சோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நான் சொன்ன ஏற்கனவே சாக்லேட்ஸ், ஜூஸ், அலார்ம் கிளாக் எதனாலும் எடுத்துட்டு போலாம். பட் ரிமெம்பர் தட் தே வில் பி செக்கிங் யூ. தே கேன் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருந்ததுன்னா தே கேன் ஆல்சோ டூ சம் அன்வான்டட் செக்ஸ் ஆல்சோ. சோ ரிமெம்பர் தட் சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் தட் லைக் அந்த ஐபிஎஸ் வந்து இது பண்ணோம்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. இல்லன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் திருடு போயிருக்கும் அந்த எக்ஸாம் ஹால்ல. அப்பயும் நிறைய செக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து யூ ஹேவ் டு பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஹேவ் யுவர் அண்ட் ஆல்சோ மழைக்காலம் வேற. சோ ஆல்வேஸ் ஹேவ் எவ்ரிதிங் இன் அ டிரான்ஸ்பரண்ட் ஷீட். சோ டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து உங்களோட ஐடி கார்டு, உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல வச்சிருங்க. சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. தென் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா கேதரிங் பாயிண்ட்ஸ். ஸோ திங்கிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அதனால வந்து ரிமெம்பர் தட் ரிவிஷன் அப்பயே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நான் வந்து முக்கியமா எழுத போறேன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் ஸ்பீடை இப்பயே இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க வந்து இப்பயே இப்படிலாம் கேட்கறாங்க, நம்ம வந்து பாயிண்ட்ஸ் இப்படி எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சிருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேதரிங் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு கம் ஸ்பான்டேனியஸ்லி. ஈவன் இஃப் அதர்வைஸ் தெர் ஆர் சம் கொஸ்டின் விச் கேன் பி சேலஞ்சிங். இல்லன்னா சம்டைம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா கேள்வி கேட்கலாம். அப்போ வந்து நீங்க பாயிண்ட்ஸ் நீங்களா தான் யோசிக்கணும். சோ டு நாட் வொரி அபௌட் தட். சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன். லைக் ஆர்டிகல் 370 தேவையா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இல்லன்னா யூசிசி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். சோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா கேட்டாங்கனாலும் அந்த நேரத்துல எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். எவ்ரிபடி வில் பி ஹேவிங் டிஃபிகல்ட் இன் தட் கொஸ்டின். சோ ரிமெம்பர் தட் எவ்ரிபடி வில் பி திங்கிங் அபவுட் தட் கொஸ்டின். எவ்ரிபடி வில் கம் அப் வித் நியூ பாயிண்ட்ஸ். சோ எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு நியூவா இன்னோவேட்டிவா யோசிக்க வேண்டியதா அவசியமாயிடும். சோ டு நாட் வொரி அபௌட் தட் கொஸ்டின் அண்ட் ஆல். அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு டேக் டைம் அண்ட் திங்க் அபௌட் இட் அண்ட் ரைட் இட். ஆனா அது மாதிரி எல்லா கொஸ்டின் வரணும்னு அவசியம் இல்ல. எந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், ஸ்பான்டேனியஸா அந்த கொஸ்டினை கடகடன்னு எழுதி முடிச்சிருங்க. அதுக்கு டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம். டூ மச் ஆஃப் ரைட்டிங் இஸ் ஆல்சோ நாட் நெசசரி. So too much of writing should be avoided. You should limit to your 150 words or 250 words word limit. So word limit நீங்க exceed பண்ணாலே நீங்க வந்து you will lose time. So remember that. நான் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 150 வேர்ட்ஸ் உங்களோட 2 ஷீட்ஸ்ல எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க இப்பயே. சோ 2 ஷீட்ஸ் 150 வேர்ட்ஸ் இவ்வளவு தான் வருது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு, இல்லன்னா இவ்வளவு தான் வருது அப்படின்னா ஸ்டாப் வித் தட். டு நாட் ரைட் டூ மச் பாயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு பாட்டுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், இன்னொரு பாட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ்னு கொடுக்காதீங்க. ஆல்வேஸ் கிவ் ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இல்ல அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி இப்ப காசஸ்க்கு வந்து 5 பாயிண்ட், எஃபெக்ட்ஸ்க்கு வந்து 5 பாயிண்ட், இல்ல ப்ரோஸ்க்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், டூஸ்க்கு வந்து 5 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டு நீங்க தாராளமா பாயிண்ட்ஸ் வந்து முடிக்கலாம்.
ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஈக்குவலா நீங்க வந்து கொடுங்க. சம்டைம்ஸ் கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதிதான் ஆகணும். கான்ஸ்க்கு அதிகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல. So remember this very clearly. Gathering points may be very difficult sometimes, but you have to do it. Gathering points again have a remember that syllabus map பண்றது, current affairs map பண்றது, fact recall பண்றது, examples எழுதுறது, அதுக்கப்புறம் content. So these 5 should be in your mind to gather points. ஸோ சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஃபேக்ட், எக்ஸாம்பிள், கண்டென்ட், இது 4யும் 5மே பேப்பர்ல இருக்கணும், அந்த ஆன்சர்ல இருக்கணும். அது மாதிரி நீங்க வந்து பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணணும். அடுத்து வந்து மல்டி டைமென்ஷனல் யோசிங்க. ஸ்டேக் ஹோல்டர் வைஸா யோசிங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அர்பனைசேஷன் வந்து ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் உமன், ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் த வாட்டர், ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் த திங். ஸோ அந்த மாதிரி வந்து மல்டி டைமென்ஷனா நீங்க யோசிங்க. அப்பயே நீங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கேதர் ஆயிடும். So legally, socially, politically, அப்படின்னு சொல்றது இல்ல, how it will affect the women, how it will affect the school going children, how it will affect the destitutes. இந்த மாதிரி stakeholder வைஸா வந்து நீங்க யோசிச்சாலும் there also you will be able to gather more points. இல்லனா field வைஸா நீங்க யோசிங்க. How it will affect the IT field, how it will affect the hospitality, how it will affect the nurses. அந்த மாதிரி வந்து நீங்க ஃபீல்ட் வைஸாவும் யோசிக்கலாம். ஸோ செக்டர் வைஸ், செக்ஷனல் வைஸ், எப்படினாலும் ரீஜனல் வைஸ், டெம்போரலா இப்போ எப்படி இருக்கும், அப்புறம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெம்போரலாவும் யோசிக்கலாம். இல்ல ரீஜனல், how it will affect the north east people, how it will affect the north, how it will affect the south, or how it will affect the world, how it will affect the continents. இந்த மாதிரி ரீஜனலாவும் நீங்க யோசிக்கலாம். ஸோ that will help you to gather points. Recalling points is very important, friends. அதுக்கு தான் ரிவிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். So do not spend any time reading new things. Do not read anything new now. Revise and write. இப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க் டெஸ்ட் முடிச்சோன்னே அப்பாடான்னு சொல்லிட்டு கையெல்லாம் பெண்ணெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ரிமெம்பர், ஒரு நீங்க வந்து ஆல்வேஸ் ஹாவ் அ ரஃப் ஷீட் இன் யோர் ஹேண்ட். சும்மா ஏதாச்சும் உட்காந்து எழுதுங்க. பிகாஸ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அப்பதான் இருக்கும், அந்த ஸ்பீடு வந்து அப்பதான் ஹோல்ட் ஆயிருக்கும், அந்த பிராக்டிஸ் வந்து அப்பதான் இருக்கும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ரிவிஷன் பண்ணும்போது டக்கு டக்குன்னு சைட்ல உட்காந்து ஓகே இந்த பாயிண்ட்ல இப்படி இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு சும்மா எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு டேக் அ டைம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் மார்னிங், ஹாஃப் அன் ஹவர் ஆஃப்டர்நூன் வந்து சொல்லிட்டு எழுதுங்க. சும்மா ஏதாச்சும் ஒண்ணு எழுதுங்க. பிகாஸ் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்ல, ஒரு 5 நாள் வந்து நீங்க எழுதாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா இட் வில் ஹாவ் அ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட். ஸோ அதனால கொஞ்சம் ஏதாச்சும் உட்காந்து எழுதுங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. ஏன்னா எக்ஸாம் 5 நாள் எழுதாம ஒண்ணுமே எழுதாம சும்மா ரிவர்ஸ் மட்டும் பண்ணிட்டு அன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து எழுதுனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கும் வராது. உட்காந்து பெண்ணை பிடிக்கிறதே ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டு நாட் டூ தட். ரைட் சம்திங், பிரெயின் ஸ்டார்ம்ஸ், ரைட் சம்திங். ஏதாச்சும் கொஸ்டின் வந்து நீங்களே யோசிச்சு ப்ரிடிக்ட் பண்ணுங்க. Do not go by the prediction of the institutes. யாரும் predict பண்ணாங்க ஒரு 150 question, 160 question, 200 questions, the most probable question, the most important question, அப்படிலாம் வந்து கொண்டு தான் வருவாங்க. Please do not believe that. Even if you are taking any institute's most probable question, take it as a challenge. அந்த இடத்த வந்து அந்த ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு வேணா யோசிச்சுங்க. Or simply take the previous year question, analyze how the questions are asked. That will be the thing. And toppers oda answers இப்ப வந்து பாக்குறது வந்து right time. So toppers oda answer வந்து கொஞ்சம் ஒரு especially essay வந்து பாருங்க. இதுவரை பார்க்கலன்னா இப்ப பாருங்க அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சும்மா ஒரு டைம், ஒரு சும்மா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் பாருங்க. That will give you some motivation, some insights, some points for you to better your answers. So that's very important. Prioritizing points, already I told you, prioritizing points is very important. Based on the syllabus and based on the importance of that point, நீங்க வந்து prioritize பண்ணணும். presenting those points, bulletinல யூஸ் பண்ண போறீங்களா இல்ல பேராகிராஃபை யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி, மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி, உங்க கையில எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுத போறீங்க. ரெப்ரசென்டிங் தோஸ் பாயிண்ட்ஸ், அதாவது நீங்க அதை வந்து டயக்ராம்ல கொடுக்க போறீங்களா இல்ல சும்மா எழுததான் போறீங்களான்றது அப்போ வந்து டிசைட் பண்ணிட்டு அழகா டயக்ராம் வந்து டாபிக்கோட பாக்ஸ் போட்டு நீங்க சைட்ல வரையணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது அந்த இடத்துல மேப் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல ஒரு கிராஃப் யூஸ் பண்ண போறீங்களான்னு நீங்க அந்த இடத்துல தான் டிசைட் பண்ணணும்.
and keeping your points relevant. So you have to reread the question again and again to keep the points relevant. Irrelevant answer, even one point which is irrelevant, is totally damages your time. It damages your marks. So that's very important for you to understand. Relevant, every point should be relevant. Every point should be addressing the question. That is very important. Sentence making. Sentence making is always a challenge for everyone, friends. So the sentence making problem இருக்கு, எனக்கு வந்து கிராமர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க வந்து ஆல்வேஸ் கோ வித் புல்லட்டின் பாயிண்ட்ஸ். ஸோ புல்லட்டினா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்டா நீங்க எழுதுங்க. அது வந்து பெட்டரா இருக்கும். பட் வந்து எஸ்ஏல வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் வந்து ரீட் பண்ண சொல்றேன். ஸோ டாப்பர்ஸோட ஆன்சர் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. யூ கேனாட் யூஸ் சர்டன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளரி ஐடியம்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளரி லாங்குவேஜோட நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சிம்பிளா இப்ப அனுதீப் துருஷெட்டி இல்லைன்னா தீனா தாபியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா வந்து நம்ம எனி குட் நியூஸ் ஆன்சர்ஸ். சில பேர் பாத்தீங்கன்னா யார் 400 இருப்பாங்க, இல்லைன்னா ஈவன் யார் 700 கூட இருப்பாங்க. ஆனா அவங்களோட எஸ்ஏல வந்து அவங்க வந்து 160 கூட ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் தே வுட் ரைட் அ வெரி வெரி சிம்பிள் லாங்குவேஜ். ஸோ ரிமெம்பர் தட் simple language is very very important for you to write your answers. So do not go with any other thing. நீங்க வந்து பெரிய கோட்ஸ் எழுதணும், இடியம்ஸ் எழுதணும், அதெல்லாம் வந்து அவசியமே இல்ல. கோட்ஸ் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரிலவெண்டா எழுதுனீங்கனாலே சூப்பர் மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிமெம்பர் தட். பட் ரிமெம்பர் தட் சென்டென்ஸ் மேக்கிங்ல வந்து ரொம்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. இஸ்க்கு பதிலா வாஸ்க்கு பதிலா இஸ், டிட்டுக்கு பதிலா வந்து பாஸ்ட் டென்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அண்ட் ஆல்சோ ப்ரிப்போசிஷன் டு, டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு, ஃபார், ஆன், இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து தப்பா பண்ணீங்கன்னா அந்த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து மாறிடும். சோ அதனால வந்து வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்ஷியஸா எழுதிருங்க. ஒரு தடவை ஒரு 10 மினிட்ஸ் நீங்க எஸ்ஏல வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்றது தப்பில்ல. சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் 10 மினிட்ஸ் வந்து இல்ல 5 மினிட்ஸ் கூட போதும். 5 மினிட்ஸ் வந்து அந்த அந்த எஸ்ஏ பேப்பர் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. சோ எழுதி முடிச்சுட்டு கடைசியா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அது ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. பட் நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல அத பண்ணணும்னு அவசியம் இல்ல. ப்ளீஸ் டு நாட் டூ தட். சென்டென்ஸ் மேக்கிங் பிரச்சனையா இருந்தாலும் ஐ ஹவ் சீன் மெனி பீப்பிள் ஹூ ஹவ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் வித் வெரி பேட் லாங்குவேஜ் ஹவ் ஸ்கோர்ட் வெரி வெல், பிகேம் டாப்பர். ஸோ அவங்க பேசும்போதே தெரியும் அவங்களுக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியல. பட் அவங்க வந்து எழுதி நல்லா தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்ரஸிங் ஆல் ஏரியாஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு பாட்டை வந்து மறந்து போயிடாதீங்க. ஸோ அதனால தான் கொஸ்டினை ரீரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நான் அந்த தப்பை வந்து ஒரு தடவை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அந்த தப்பு நான் பண்ணதில்ல. அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 12th பண்ணியிருக்கேன், பட் நாட் இன் த யூபிஎஸ்சி பேப்பர்ஸ். பட் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு டூ இட். ஓகே, கீப்பிங் த வேர்ட் லிமிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ட் லிமிட் தான் உங்களோட டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ண போகுது. ஸோ கீப் வித்தின் த வேர்ட் லிமிட். டிகோடிங் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் பாருங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன எழுதணும்னு பாருங்க, அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எழுத முடியுமான்னு பாருங்க, அப்புறம் இன்ட்ரோடக்ஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் வித் டெஃபினேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், கான்டெக்ட், சிக்னிஃபிகன்ஸ், கோட், அனெக்டோட்ஸ். அது வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து நீங்க ஃபேக்ட் வச்சு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கன்க்ளூஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கேக்குறாங்கன்னா, கன்க்ளூஷன் வந்து வே ஃபார்வர்டா இருக்கலாம். இல்ல ஒரு விஷயத்த வந்து எக்ஸாமின் பண்ண சொல்றாங்க, இல்லன்னா அனலைஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னும் போது, அது ஏன் அதோட நீட் டு ஸ்டடி, அது ஏன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? அது வந்து எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்க போகுது? ரிலேஷன் டு தி ஃபியூச்சர் ஸ்கோப். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகுது? இப்ப வந்து நம்மளோட எக்கனாமிக் குரோத்த வந்து நம்ம பேசுறாங்க, இல்ல நம்ம எக்ஸ்போர்ட் குரோத்த பத்தி பேசுறாங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா, வி வில் பி ஏபிள் டு பிகம் அ $5 ட்ரில்லியன் எக்கனாமி. அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காவும் நீங்க நீங்க கன்க்ளூஷன் ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு கீழ, லெஸ் தென் 50 வேர்ட்ஸ் சும்மா வே ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு நீங்க கன்க்ளூஷன்லயும் புல்லட்டின்ஸ்ல குடுக்காதீங்க. ப்ளீஸ் டூ நாட் ரைட் தட். ஸோ வே ஃபார்வர்ட் இஸ் ஒன்லி ஒன் kind of strategy for conclusion. Do not follow that for every answers. Way forward is only one kind of strategy. You can talk about the need to study. So இது மேல இத படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கலாம். We have to study about the desertification and its problems, and we have to tune our urbanization to be very sustainable. அந்த மாதிரி கூட நீங்க கன்க்ளூஷனை முடிக்கலாம். அண்ட் ரிலேஷன் டு ஃபியூச்சர் ஸ்கோப். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஆன்சரை முடிக்கலாம். அண்ட் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனும் வே ஃபார்வர்டு ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சொல்யூஷன் அப்படின்னும் போது
இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ரஷ்யா உக்ரைன் வார். இப்ப ரஷ்யா உக்ரைன் வார்ல பாத்தீங்கன்னா, த டிஸ்கஷன், டெலிபரேஷன் அண்ட் டிப்ளமசி இஸ் த வே ஃபார்வர்ட்ன்ற மாதிரி நீங்க வந்து சொல்யூஷன் குடுக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 3 Ds, 3 Cs கன்வர்ஜென்ஸ், கொலாபரேஷன் அண்ட் கோஆப்பரேஷன். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு சொல்யூஷன குடுக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து கன்க்ளூஷன் நீங்க குடுக்கறதுனால, இட் இஸ் பிகமிங் வெரி ஷார்ட். சோ ஒரு வேர்ட் லிமிட்ட வந்து நீங்க மீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்ட்டா நீங்க அழகா வந்து ஒரு கன்க்ளூஷன வந்து குடுத்துறலாம். சோ அந்த மாதிரி நீங்க ஈவன் நான் ஒரு ஃபேக்ட்ட கூட இது பண்ணலாம். வென் தேர் இஸ் அ when there is a 1.4 billion population in India, we we surely can have one in 100 as scientists. அந்த மாதிரி வந்து நீங்க அழகா வந்து ஒரு விஷயத்த ஒரு பஞ்ச்ல கூட முடிக்கலாம். So so remember that you can always when we uh, now instead of educating India, we should skill India அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்ட்டான கன்க்ளூஷன் வந்து நீங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. சோ அது வந்து அந்த இடத்துல நீங்க இன்னோவேட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா கொஸ்டின்க்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கன்க்ளூட் பண்ண போறீங்க. ரொம்ப வந்து நீங்க வந்து ஒரு ப்ரிப்பேர்டா எல்லாத்தையும் வந்து அப்படியே எழுதணும் அப்படின்னும்போது ரிலவன்ட்டோட கொஸ்டினோட ரிலவன்ஸ்ல இருந்து நீங்க தடுமாறி போகலாம். சோ அதனால வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு ரைட் பேஸ்ட் ஆன் தட் பர்ட்டிகுலர் கொஸ்டின். டூ லிஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. பட் ஆல்வேஸ் கீப் ரைட்டிங். ஒரு ஹாஃப் அன் ஹவர் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து எழுதுங்க. அண்ட் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, டு ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். இல்லன்னா எனி ப்ராபபிள் கொஸ்டின் தட் த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் கிவிங். பட் டு நாட் பிலீவ் இன் தோஸ் ப்ராபபிள் கொஸ்டின். யூ ஆர் ஜஸ்ட் யூசிங் இட் டு பிரெயின் ஸ்டார்ம். அவ்வளவுதான். ஆனா ரிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரிவிஷன், தென் ரைட்டிங் அண்ட் தென் பிரெயின் ஸ்டார்மிங். அண்ட் ப்ரிவைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ தட் இட் இஸ் வெரி டீப் இன் யோர் மெமரி. அண்ட் அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். See toppers paper. Have positive vibes. பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கணும். ஆப்டிமிஸ்டிக் பீப்பிள், சாரி ஆப்டிமிஸ்டிக். There is no N there. சோ எண் இருக்கக்கூடாது. சோ ஆப்டிமிஸ்டிக் பீப்பிள் தான் இருக்கணும். தேவையில்லாம ஐயோ! அப்படி இப்படின்னு சொல்ற பீப்பிள் சரவுண்ட் பண்ணி வச்சுக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சீங்கனாலே அந்த இடத்துல இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுங்க. சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. அண்ட் ஹெல்த் அண்ட் ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸ். யூ ஹேவ் டன் ஆல் த ஹார்ட் ஒர்க். நீங்க வந்து உங்களோட தீபாவளி, பொங்கல் எல்லாத்தையும் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, அம்மா, அப்பா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்ரி டைம் யூ ஹேவ் யூஸ்ட் இட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இஃப் யூ ஹேவ் லாஸ்ட் சம் டைம் ஃபார் எனி அதர் health or family problems, I will remember. உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கும்னா நடந்தே தீரும். சோ அதனால வந்து நீங்க வந்து அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். யூ ஹேவ் டன் ஆல் த வொர்க். ஜஸ்ட் எத படிச்சிருக்கீங்களோ அத ரிவைஸ் பண்ணுங்க. டு நாட் லிஸ்ட்ல வந்து கலெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் த கோ. இப்ப சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டிஸ்கஷன் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் சம்டைம் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது, சம்டைம்ஸ் யூ கெட் அன் ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ், சம்டைம் ஆடட் ஸ்ட்ராட்டஜி, சம்டைம் நியூ இன்சைட்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So sometimes வந்து you have to take some time to relax and talk with friends, good friends, so that you can collect some information. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்கலாம். சோ அந்த மாதிரி டிஸ்கஸும் பண்ணலாம். பட் do not discuss anything new. Discuss only something which you can mutually uh, get informed. சோ மியூச்சுவலா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட, நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் பீப்பிளோட நீங்க டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் லெட் பாத்தீங்கன்னா ஃபியர் இருக்கக்கூடாது. டூ மச் பிராக்டிஸும் பண்ணாதீங்க இப்போ. பிகாஸ் வந்து டூ மச் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட ஹெல்த், ஸ்டெமினா, ஐ மீன் யூ வில் பி டூ மச் இன்டு இட். நீங்க வந்து ரொம்ப வந்து எழுதலாம் ஆரம்பிப்பீங்க பாத்தீங்கன்னா, திங்க் பண்ண மாட்டீங்க. சோ திங்க் பண்ணுங்க. இப்போ வந்து யோசிங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லிட்டு நெறைய உங்க பிரெயின வந்து யோஸ் யோசிக்க வைங்க. திங்கிங் ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் ஒரு ஒரு சைடுல இருந்தாலும், திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ டூ மச் பிராக்டிஸ் பண்ணி மாக் டெஸ்ட்டா எழுதிட்டு, இந்த இன்ஸ்டிடியூட்ல எழுதுறேன், அந்த இன்ஸ்டிடியூட்ல எழுதுறேன், 4, 5 இன்ஸ்டிடியூட்ல உட்கார்ந்து மாக் டெஸ்ட்டா எழுதிட்டு இருந்தீங்கன்னா, you will not have time for revision. You will not have time for thinking. You will not have time for your preparation. So that's very important. And too much stress, do not have it. Too much reading இப்ப பண்ணாதீங்க. நீங்க வந்து இப்ப ரிவைஸ் தான் பண்ண போறீங்க. It's time for revision. Reading new, do not do it. But some new information from the friends when you are discussing, that's good.
Discussing new things, do not do it. And strategy என்னன்னா, wait for surprises. UPSC is known for surprises. It can come as a question pattern, question marking, any kind of surprises UPSC can do. திடீர்னு ஒரு புது செக், ஒரு புது ஃபார்ம் குடுத்து உங்கள ஃபில் பண்ண சொல்லலாம். இல்ல புதுசா வந்து ஏதாச்சும் ஒண்ணு விஷயத்த குடுக்கலாம். எது வேணாலும் நீங்க வந்து சர்ப்ரைசஸ் வந்து எதிர்பார்த்து இருங்க. நீங்க வந்து யூ ஷுட் ரீட் த கொஸ்டின் 5 மினிட்ஸ் பிஃபோர். உங்களுக்கு வந்து ஆன்சர் புக்லெட் குடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கையில இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் டைம்ல நீங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, எவ்ளோ மார்க் இருக்கு, இதுக்கு எவ்ளோ வேர்ட்ஸ் இருக்குன்றத வந்து ரீட் பண்ணுங்க. இதுல எது ரொம்ப நல்லா தெரியுது, எது ரொம்ப தெரியல அப்படின்றதையும் அங்கேயே மார்க் பண்ணிட்டு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் சேலஞ்ச் யுவர்செல்ஃப். யூ யூ ஹேவ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஃபிரெண்ட்ஸ். எவ்ரிபடி இஸ் நாட் பெர்ஃபெக்ட். Everybody is not perfect. Everybody has their strength and weakness. They only play on their strength and try to reduce their weakness. So challenge yourself, friends. Vocabulary. That's very important because vocabularyன்னு வரும்போது வந்து சில வேர்ட்ஸ் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ அர்பனைசேஷன், சான்ஸ்கிரிட்டைசேஷன், டெசர்டிஃபிகேஷன், கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்புறம் வந்து ஆப்சென்ட் ஆப்சென்ட் லேண்ட்லார்ட்ஸ், ஆப்சென்டி லேண்ட்லார்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து தவறு பண்ணாதீங்க. யூ ஷுட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் சென்ஸ். அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் சொசைட்டிக்கு சம்பந்தமா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கிளாஸ் கிளிஃப், அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜியோகிராஃபில சில வேர்ட்ஸ் இருக்கு. பாலிட்டில கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணும்போது, நீங்க அந்த வேர்ட்ஸை நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். நீங்க கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்க வந்து எழுதிட்டீங்கனாலே அது வந்து வெறும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நீங்க தேவையில்லாம் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கிரிமினல்ஸ் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் அனதர் இஷ்யூ அப்படி நீங்க சொன்னாலே அது வந்து எக்ஸ்பிளைன் ஆயிடுது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாக்கபுலரி, VOCA. ஓகே, வாக்கபுலரிலே ஸ்பெல்லிங் தப்பு. VOCA. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் இன்னோவேஷன் ஹேஸ் டு பி டன். நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் இந்த மாதிரி கொடுக்கணும். நல்லா நீங்க ப்ரீ பிளான்டா இருந்தாலும், நிறைய ப்ரீ பிளான் பண்ணியிருந்தாலும், தேர் கேன் பி சம் இன்னோவேஷன் தட் ஹேஸ் டு பி டன் இன்ஸ்டன்ட்லி. ஸோ அதை வந்து நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. அந்த இடத்துல நீங்க டைம் எடுத்து யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு திங்க். ஈவன் இப்போ ஆப்ஷனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க 5 கொஸ்டின் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பயும் நீங்க திங்க் பண்ண வேண்டியிருக்கும். எந்த கொஸ்டின்ல இருந்து சில நேரத்துல எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், சில நேரத்துல எல்லா கொஸ்டினும் தெரியாத மாதிரி இருக்கும், சில நேரத்துல ஜம்பிள்டா இருக்கும். இந்த அந்த ஆப்ஷன். ஸோ அதனால வந்து வி ஹேவ் டு திங்க் அ லாட். ஸோ அதனால டைம் சில நேரத்துல வந்து நிறைய நேரம் வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கே எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயே வந்து டைம் எடுக்கும். ஸோ இட் கேன் ஹேப்பன் எனிதிங். ஸோ you have to play on your strength. So play with your strength and do not step when you're tired. Stop when you are done. You are not running for success, friends, but it's a pursuit for excellence. So take a deep breath and strive hard. So this is the last words that I want to tell you. So friends, success. நீங்க ஒரு வின்னரா அப்படின்றத இப்பெல்லாம் யோசிக்காதீங்க. தேவையில்லாம யோசிக்காதீங்க. நான் இங்க இவ்வளவு மார்க் எடுக்க போறேன், அவ்வளவு மார்க் எடுக்க போறேன் அப்படின்றது ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் டூ யுவர் பார்ட். ஜஸ்ட் நீங்க வந்து எக்ஸாம்க்கு படிச்சுட்டீங்க, நீங்க எழுத போறீங்க, அவ்வளவுதான். எழுதி முடிச்சுட்டு ஜாலியா நீங்க வந்து அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுதான். So this you have take your time, relax, and then again start for your prelims. So that's very important, as well as your personality test, அதாவது இன்டர்வியூ. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. So this is very important. You can take your relaxation for 10 days or 3 weeks or 4 weeks, whatever, 1 month or 2 months. But again, come back, study for prelims, study for personality test, do this work religiously, and you have to do consistently. That's very important. Even if this exam is over, you have to keep reading the newspaper very, very strictly. That's very important. Even if exam நடக்கும்போது newspaper ஒரு சும்மா ஒரு 10 minutes headlines மட்டும் பாருங்க. That's very important. Sometimes it can help, friends. நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்ல. இட் வில் ஹெல்ப். ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரி டே, ஈவன் நவ், ஜஸ்ட் 10 minutes ஆர் ஈவன் 5 minutes, ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் ஒன்லி. ஸோ அதை வந்து நீங்க தாராளமா ரீட் பண்ணலாம். அண்ட் தென் வாட் ஐ வாண்டட் யூ டெல் யூ இஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் திஸ். நீங்க வந்து இப்ப ஸ்பெசிமென் காப்பி வந்து பாத்துருங்க.
ஸ்பெசிமென் காப்பி, அதாவது ஆன்சர் கீயோட ஸ்பெசிமென் காப்பி. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க மெயின்ஸ் எழுதுறவங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறவங்கன்னா, ஆன்சர் புக்லெட்டோட ஸ்பெசிமென் காப்பி வந்து உங்களோட UPSC வெப்சைட்ல இருக்கும். இஃப் I will attach it in the description box also. So description boxல கூட நான் வந்து அந்த ஸ்பெசிமென் காப்பியை நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். So descriptionல அந்த ஸ்பெசிமென் காப்பியை அட்டாச் பண்றேன். Friends, language paper is very important. There are people who don't do well in the language paper. So language paper is very important. So Tamil or any other language, then English is compulsory. So these two compulsory papers, you have to work on it. So time எடுத்து அதை படிச்சிருங்க. அது வந்து கொஞ்சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு அந்த சிலபஸ் இல்லைன்னா அந்த கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். You can get help of somebody who has not cleared prelims. So prelims clear பண்ணாதவங்களுக்கு கிட்ட வந்து நீங்க அந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு ஹெல்ப் கேட்டு கூட நீங்க வாங்கி செஞ்சுக்கோங்க. That's very important. English and Tamil compulsory papers is very important. That can be very 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 important for people who have not done good in Tamil. ஸோ தமிழ்ல நிறைய பேர் பிரச்சனையா இருக்கும். இல்ல சில பேர் ஹிந்தி எடுத்திருப்பாங்க, ஹிந்திலையும் பிரச்சனையா இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த லாங்குவேஜ் கம்பல்சரி பேப்பர்ஸ் வந்து கட்டாயம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் another important message is this. So compulsory papers is the first important thing. And essay paperல வந்து do not predict anything. On the go நீங்க GS பேப்பர்ஸ்ல படிச்ச டாபிக் வந்து நீங்க வந்து கேதர் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். So write very simple lucid language and வெரி நோன் டாபிக்கை மட்டும் எடுங்க. தேவையில்லாம யூனிக்கா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம தப்பு பண்ணாதீங்க. ஸோ யூனிக், டோன்ட் கோ யூனிக். யூ டேக் அ டாபிக் விச் யூ நோ வெரி வெல் அண்ட் even if it is based on your option also go by that, but write a general essay. That's very important. So write a general essay and please do not redo the essay again. பிகாஸ் சில நேரம் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பியும் வேற டாபிக் எடுத்தெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதுல 20 பாயிண்ட் உங்களால கேதர் பண்ண முடிஞ்சுன்னா டன், தட்ஸ் ஆல். ஸ்டார்ட் ரைட்டிங் தட் பர்டிகுலர் டாபிக். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆப்ஷனல் பேப்பர்ஸ். ஆப்ஷனல் பேப்பர்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் 5 among 8 questions. So remember that you have to do that and then you start writing. So do not take much time in choosing the question. Take a question, do not again அந்த செக்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து ஸ்கோர் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ஸ்கோர் ஆஃப் பண்ணிடுங்க. எதை எழுதலையும் அந்த செக்ஷன்ஸை வந்து ஸ்கோர் ஆஃப் பண்ணிடுங்க. ஈவன் நீங்க பாதி எழுதியிருந்தாலும் அதை வந்து மீதி பாதி வந்து ஸ்கோர் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஸ்ட்ரைக் தட் பர்டிகுலர் பார்ட் விச் யூ ஆர் நாட் ரைட்டிங். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் எழுதணும். நீங்க வந்து செக்ஷன்ல வந்து 4th கொஸ்டின் நீங்க எழுதுறேன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஓகே, ஆனா அது வந்து கடைசியா பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம் when you're not doing in the first, நீங்க ஸ்டார்டிங்லயே பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க 4th கொஸ்டின் திருப்பி எழுதுற மாதிரி நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து அதை பண்ண முடியாது. ஸோ கடைசியா நீங்க அந்த ஸ்கோரிங் ஆஃப் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் எல்லாம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நீங்க வந்து தேவையில்லாம வந்து உட்காந்து ரொம்ப மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் டூ நாட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஐ ஹவ் டன் இட். ஸோ ஐ ஹவ் ஃபேஸ்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டெஃபினட்டா நான் இதுதான் எடுக்க போறேன்றது வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். எந்த பார்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. சோ ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்ல 4 கொஸ்டின்ஸ் கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சோ யூ ஹாவ் டு டேக் தட் பர்டிகுலர் எவ்ரி கொஸ்டினை வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச ஒரு டாப் ஒரு செக்ஷன் ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு எடுங்க. சோ 1ல ABC 3 தெரிஞ்சிருந்தா மட்டும் 1 எடுங்க. இதுல ஹாஃப் தெரியுது, இதுல ஃபுல் தெரியுது அப்படின்லாம் இல்ல. சோ தட் யூ ஷுட் டூ. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் 20 மார்க்ல இருந்ததுதான். ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் 20, 15, 15 மார்க்னு இருக்கும். சோ அதனால வந்து 20 மார்க்கர் கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 15 மார்க்கர் உங்களால மேனேஜ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸா இருந்தா தாராளமா அதை எடுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து the paper may get difficult. So optional papersல பாத்தீங்கன்னா sometimes the paper may be difficult, sometime may be easy or sometime medium level difficulty. So based on the difficulty, take that particular paper. எல்லாருக்குமே அது டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இப்போ சில பேருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் கஷ்டமா இருக்கலாம், செகண்ட் பேப்பர் ஈஸியா இருக்கலாம் ஆப்ஷனல்ல. ஸோ இட் கேன் ஹேப்பன் எனி வே. ஸோ பி ரெடி ஃபார் எவ்ரி திங். ஸோ பி ரெடி.
So be ready for everything, anything, and do it well. So that's very important. Do it well. பெண்ண பத்தி நம்ம பேச இல்ல. பெண்ண வந்து ஒரே பென் தான் யூஸ் பண்ணுங்க. எய்தர் ப்ளூ ஆர் பிளாக். ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் டைம் ஸ்விட்சிங் த பென்ஸ். ப்ளூ ஆர் பிளாக் வந்து இப்பயே டிசைட் பண்ணிடுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். இப்பயே நான் வந்து என்ன பண்ணேன்னா, ப்ளூல எழுதினேன், பிளாக்ல எழுதினேன். 2யும் பார்க்கும்போது எது பெட்டரா தோணுச்சுன்னா, அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், டு நாட் யூஸ் எனி கலர் பென்ஸ். அண்ட் பென்ன வந்து ஒரே பென்ன யூஸ் பண்ணுங்க. இது ஹாலுக்கு வந்து 2, 3 பென் எடுத்துட்டு போங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பென் வந்து ஒரு பாதி முடியும்போது லைட்டா எழுத ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து டக்குனு அடுத்த பென்ன ஸ்விட்ச் பண்ணுங்க. ப்ளீஸ் டு நாட் பென் வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் யுவர் எக்ஸாம். இட்ஸ் யுவர் ஃபைனல் பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸாம். இட்ஸ் ஒன்லி எக்ஸாம் தட் யூ ஹேவ் டு ஷோ. அண்ட் இட்ஸ் ஒன்லி வே தட் யூ யூ ஆர். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க அந்த பேப்பர் மூலமா தான் தெரிவிக்க போறீங்க. ஸோ ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு கோ வெரி வெரி. அதுக்காக உங்க பிரச்சனையெல்லாம் அந்த பேப்பர்ல எழுத போறது இல்ல. பட் யூ ஹாவ் டு do very qualitative answers, qualitative handwriting, a neat, legible paper to your answer, to your UPSC. ஸோ அதனால வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் பென் வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணி இப்பயே வச்சிடுங்க. அந்த பென்ல நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அந்த பெண்ணை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வேற எந்த பெண்ணையும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து எழுதுங்க. இன்னொன்னு பென்னு வந்து ஸ்மஜ் ஆகாத பென்னா இருக்கணும். இன்னொன்னு அந்த பென்னு வந்து நீங்க வந்து பாருங்க, அந்த பென்னு வந்து நார்மல் குவாலிட்டி பேப்பர்ல வந்து பின்னாடி வந்து அஹ், அந்த பிரிண்ட் தெரியுதான்னு பாத்துக்கோங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். அண்ட் அந்த பென் வந்து பெட்டர் இஃப் இட் இஸ் water resistant. So that is very important. So that you have to keep in mind. And also have a hand key, everything in your place. I have already explained hand key வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு வைப் த பேப்பர். சம்டைம் அந்த டேபிள் கூட பிரச்சனையா இருக்கலாம். அந்த டேபிள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கலாம். தென் ஆஸ்க் த இன்விஜிலேட்டர் டு கரெக்ட் த டேபிள். ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப மழைக்காலம் வேற. ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் ஃபார் யூ டு ஹாட் ஹாட் ஃபிளாஸ்க் எடுத்துட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறதோ, இல்ல வந்து ஜூஸோ, இல்ல ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறதோ, ஏதோ ஒரு விஷயம். எவ்ரிபடி I have faced Chennai floods during my forest service exam. So all you have to be well prepared for, and you have to do it very well. So all the best, friends. From a deep heart, now I'm telling you, if it is there for you, you will get it. So do not worry anything about it. You have done a great hard work, and you have a better life. Even no, I will not say that. So you will have a better life. You will reach to the thing that you want. Okay, friends. So with that note, all the best. And thank you so much for listening to me. And we will see after the exams. Thank you.